அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. நட்பு மற்றும் அமைதியை தாங்குபவர்களாக இருங்கள். திருத்தந்தை மரியாவின் பணியாளர்கள் சபையினருடைய பாரம்பரியத்தின் 3 தூண்களாக விளங்கும் உடன்பிறந்த உறவு, சேவை மற்றும் மரியன்னை ஆன்மீகம் குறித்த சிந்தனைகளை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை. நற்செய்தியின்படி வாழ்க்கை என்பது கடவுள் மீதும் மனிதர் மீதும் ஒரு பேரார்வத்தை ஏற்படுத்துகிறது என்றும் இது விண்ணுலகையும் மண்ணுலகையும் மிகை ஆர்வமுடன் அன்பு கூர்ந்திட வழிவகுக்கிறது என்றும் கூறினார். திருத்தந்தை 14ஆம் லியோ நவம்பர் 24 இத்திங்களன்று மரியாவின் பணியாளர்கள் சபையினரை அவர்தம் 215வது பொதுப்பேரவையை முன்னிட்டு திருப்பீடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, கடவுள் மீதும் மற்றவர்கள் மீதும் உள்ள அன்பை ஆழப்படுத்துவதன் வழியாக தங்கள் பணியை புதுப்பித்துக் கொள்ளுமாறு அவர்களை வலியுறுத்தினார். கடவுளுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள உதவும் நற்செய்தி, புனித அகுஸ்தினாரின் வாழ்வு மற்றும் அவர்களின் ஆன்மீக பாரம்பரியத்திலிருந்து வலிமையை பெற அவர்களை ஊக்குவித்த திருத்தந்தை, ஏழைகளின் அழுகைக்கு செவிசாய்ப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் அவர்களுக்கு வலியுறுத்தினார். அவர்களின் பாரம்பரியத்தின் 3 தூண்களாக விளங்கும் உடன்பிறந்த உறவு, சேவை மற்றும் மரியன்னை ஆன்மீகம் குறித்த சிந்தனைகளை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை. கிறிஸ்துவில் ஒன்றுபட்ட நண்பர்கள் குழுவிலிருந்து அவர்களின் சபை பிறந்ததால் மோதல்கள், சமத்துவமின்மை அல்லது கலாச்சார மற்றும் மத வேறுபாடுகளால் பிரிவினைக்கு உள்ளான இடங்களுக்கு நட்பு, அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கொண்டுவருவதற்கான ஒரு சிறப்பு அழைத்தல் அவர்களுக்கு இருப்பதாக எடுத்துக்காட்டினார். ஏழைகள், புலம்பெயர்ந்தோர், கைதிகள் மற்றும் நோயாளர்கள் போன்ற மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களில் பணியாற்றவும், படைப்பு மற்றும் வலுக்குறைந்த மக்களை பாதுகாக்கும் ஒருங்கிணைந்த சூழலியலை தொடர்ந்து ஊக்குவிக்கவும், நற்செய்தியை ஆர்வத்துடன் வாழ்ந்து காட்டவும் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இறுதியாக, துன்பப்படுபவர்களுடன் எப்படி உண்மையாக உடன் நிற்பது என்பதை கற்றுக் கொடுத்த திருத்தந்தை, ஆறுதல், உறவு ஒன்றிப்பு மற்றும் இரக்கத்தை அளிக்கும் அன்னை மரியாவிடம் பக்தியை வளர்க்கும்படி அவர்களை ஊக்குவித்து தனது உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.